வணக்கம். இன்றைய நாள் 27/8/2025 புதன்கிழமை. செய்தி ஆசிரியர் ஜெயரூபன். செய்திகள் வாசிப்பவர் பாஸ்கரலிங்கம் பார்த்திபன். பனேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்குவது தொடர்பான மனுக்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய நாள் 25வது நாளை எட்டியுள்ளது. செம்மணி மனித புதுக்குழியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிட்டுள்ளார். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை இந்தியாவில் நடத்தும் உரிமை கோரலுக்கான முன்மொழிவுகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அமெரிக்கா விதித்துள்ள வரியை அடுத்து இந்திய பொருட்களின் ஏற்றுமதியை விரிவுபடுத்த இந்தியா திட்டம். அரிய வகை காந்தங்களை தர மறுத்தால் சீனாவிற்கு 200% வரி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். இலங்கை மக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே கையெழுத்திடப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாததாக்க தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்த 2 மனுக்களை பரிசீலனைக்கு அழைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்களில் ஜனாதிபதி, பிரதமர் ஹிரணி அமரசூரிய மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவை பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் பலர் தாக்கல் செய்த 2 மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய நாள் 25வது நாளாக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நானாட்டான் பிரதேச மக்கள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு பயணம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளதாகவும் இதன்போது செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்பு சொகுசு பேருந்து அங்குரார்ப்பண நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை சம்பூர் பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட விடயம் தொடர்பான வழக்கானது மேலதிக நடவடிக்கைக்காக செப்டம்பர் மாதம் 2ஆம் நாளிற்கு தவணையிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது மூதூர் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌசான் முன்னிலையில் நேற்றைய நாள் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த பகுதியில் மேலதிக மனித எச்சங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக சம்பூர் காவல்துறை பொறுப்பதிகாரியினால் உத்தேச பட்ஜெட் ஒன்றும் இதன்போது தாக்கல் செய்யப்பட்டது. தொல்பொருள் திணைக்களத்திடம் இருக்கின்ற ஜிபிஆர் என்கின்ற ஸ்கேன் இயந்திரத்தை கொண்டு குறித்த பகுதியில் மேலும் மனித எச்சங்கள் இருக்கின்றனவா என்பதனை ஆய்வு செய்வதற்காக சட்ட வைத்திய அதிகாரி, தொல்லியல் திணைக்களம் ஆகியவற்றின் ஊடாக காணாமல் போனோர் அலுவலகத்தினால் ஒப்பமிடப்பட்டு குறித்த உத்தேச பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டானது மூதூர் மாவட்ட நீதிமன்ற கட்டளையுடன் மேல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு மாகாண மேல் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மேலதிக நடவடிக்கைகள் எடுப்பதற்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் நாள் குறித்த வழக்கானது தவணையிடப்பட்டுள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி MM நசீம் தெரிவித்தார். தொடர்வது இந்திய செய்திகள். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியை இந்தியாவில் நடத்தும் உரிமை கோரலுக்கான முன்மொழிவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் தலைநகர் டெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2030ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கு உரிமை கோருவதற்கான முன்மொழிவை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் முன்மொழிந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்க மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்திற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது.
50% வரியை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளுக்கு டெக்ஸ்டைல் பொருட்களின் ஏற்றுமதியை விரிவுபடுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியாவிற்கு 50% வரியை அமெரிக்கா விதித்தது. இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரிச்சுமை ஏற்பட்டுள்ளது. இது வர்த்தகர்களுக்கிடையே பேர் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு டெக்ஸ்டைல் பொருட்களே அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் வரி விதிப்பு காரணமாக இந்திய வர்த்தகர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் ரஷ்யா, பிரிட்டன் உள்ளிட்ட பிற 40 நாடுகளுடன் டெக்ஸ்டைல் ஏற்றுமதியை விரிவுபடுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். அரிய வகை காந்தங்களை அமெரிக்காவிற்கு வழங்காவிட்டால் 200% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் சீனாவிற்கு மிரட்டல் விடுத்துள்ளார். தானியங்கி வாகனங்கள், மின்னணு சாதனங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் மிக முக்கியமான அரிய வகை காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த முக்கிய கனிமங்களின் உற்பத்தியில் நம் அண்டை நாடான சீனா ஏகபோக உரிமையை கொண்டுள்ளது. இதன் காரணமாக உலக வர்த்தகத்தில் தனி செல்வாக்குடன் சீனா உள்ளது. இந்நிலையில் அரிய வகை காந்தங்களின் ஏகபோக உரிமையை தன் கட்டுப்பாட்டில் புத்திசாலித்தனமாக சீனா வைத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். அதேவேளை அமெரிக்காவிற்கு இந்த அரிய வகை காந்தங்களை வழங்கவில்லை என்றால் சீனா மீது 200% வரை வரி விதிப்பு வழங்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சில் எதிர்வரும் 29, 30, 31 நாட்களில் தமிழர் திருவிழா 2025 சிறப்பாக நடைபெற தமிழர் வர்த்தக சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வில் நடன, நாட்டிய, நாடகங்கள், இசை நிகழ்ச்சிகள், பரிசளிப்புகள், விருந்தோம்பல்கள் என தமிழர் சார் கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நடைபெற இருக்கும் குறித்த தமிழர் திருவிழாவையொட்டி குட்டி யாழ்ப்பாணம் எனப்படும் லாச்சப்பல் பகுதி விழாக்கோலம் பூண்டுள்ளது. இறுதி நாளான 31ஆம் நாள் மாணிக்க விநாயகர் ஆலய தேர் திருவிழா நடைபெற இருப்பதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழர் வர்த்தக சங்கத்தின் சிறப்பு வேண்டுகோளுக்கிணங்க நடைபெற்ற சந்திப்பில் தமிழர் திருவிழா 2025 சிறப்பாக நடைபெறுவதற்கு பாரிஸ் 10 நகர சபை தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பனேஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு வருகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பனேஷியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.paneshiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம்.